வணக்கம். ஏப்ரல் 2023 ஏறத்தாழ 1.5 வருடமாக சுணக்கத்தில் இருந்த கிரிப்டோ மார்க்கெட் இப்போ மெல்ல புத்துணர்ச்சியோட மேலே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் விமர்சனங்களோடு விளையாடிக்கிட்டு வெற்றிகரமாக வீரநடை போட்டுட்டு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு முக்கியமான கிரிப்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். பெல்டெக்ஸ் 2018 அறிமுகமான ப்ரைவசி காயின். பிறக்கும்போது தனித்தன்மையோடு பிறந்த காயின். ஏன்னா ப்ரைவசி ஃபியூச்சர் பப்ளிக் கிரிப்டோஸில் கிடையாது. அது என்ன ப்ரைவசிக்குன்னு கேட்குறீங்களா? எதிர்காலத்தில் கிரிப்டோக்கு தேவையான ஒரு முக்கியமான ஃபியூச்சர். எளிமையாக சொல்லணும்னா பப்ளிக் கிரிப்டோ கரன்சிகளான பிட்காயின், எத்தீரியம் மாதிரியான கிரிப்டோக்களில் டிரான்சாக்ஷன் ஐடி, அதாவது பரிமாற்றத்தின் போது கிடைக்கிற இலக்கங்களை வச்சு ரிசீவரோ அல்லது யார் வேணாலும் சரி உங்ககிட்ட இன்னும் எவ்வளோ கிரிப்டோ இருக்குன்னு பார்க்க முடியும். எடுக்க முடியாது, திருட முடியாது. அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜிபே, ஃபோன்பேயில் இந்த ஃபியூச்சர் இருந்திருந்தால் அதை நம்ம பயன்படுத்தியிருப்போமா? இதனால தான் ப்ரைவசி காயின்கள் கிரிப்டோ கரன்சிகளின் எதிர்காலம்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு கிரிப்டோ கரன்சி நல்ல கிரிப்டோவா இல்லையா? எதை வச்சு இதை தீர்மானிக்கிறது? வாங்கலாமா வேண்டாமா? அளவீடுகள் தான் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம். பெல்டெக்ஸ் இதில் எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல கிரிப்டோ கரன்சியாக இருக்க வேண்டியது 4 விஷயங்களை கடந்து வரும். அதில் முதல் விஷயம், டெக்னிக்கலாக அந்த காயின் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், உலகம் முழுக்க இருக்க எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிளாக இருக்கணும். மூணாவது விஷயம், யூட்டிலிட்டி ஓரியன்டாக, அதாவது பயன்பாட்டு அடிப்படையில் பயன்படக்கூடியதாக இருக்கணும். நாலாவது, அந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி பேக்கப் இருக்கணும். அப்புறம் ட்ராக் ரெக்கார்ட். இது எல்லாமே இருந்தால் அந்த கிரிப்டோ கரன்சியை தாராளமாக நம்பி வாங்கலாம். இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த அளவீடுகளை வச்சு பார்க்கும்போது பெல்டெக்ஸ் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான காயின்னு உறுதியாக சொல்லலாம். ப்ரைவசி ஃபியூச்சர், மாஸ்ட் நோட் அடாப்ஷன், பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்டேட் முடித்த ஒரே ஒரு கிரிப்டோ பெல்டெக்ஸ் காயின் மட்டும்தான். பிட்காயினில் ப்ரைவசி ஃபியூச்சரை சேர்க்கணும். எத்தீரியம் பிஓஎஸ் அப்டேட் 2022 முடிச்சிருச்சுன்னு எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கப்போ சத்தமே இல்லாமல் பெல்டெக்ஸ் 2021 டிசம்பர் 10 ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் டெக்னாலஜிக்கு, பிஓஎஸ் டெக்னாலஜிக்கு முழுசாக அப்டேட் ஆகிட்டாங்க. இதன் மூலமாக டிரான்சாக்ஷன் ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்ததாக எக்ஸ்சேஞ்ச். ஹிட்பிடிசி, ஹார்ட்பிட், காயின்ஸ்பிட் தொடங்கி உலகத்தில் இருக்கிற தலைசிறந்த எக்ஸ்சேஞ்சஸில் டாப் 20 எக்ஸ்சேஞ்சில் முக்கியமான எக்ஸ்சேஞ்சான மெக்ஸி குளோபல், டாப் 10 எக்ஸ்சேஞ்சில் முக்கியமான எக்ஸ்சேஞ்சான Gate.io, டாப் 5 எக்ஸ்சேஞ்சில் முக்கியமான எக்ஸ்சேஞ்சான Qcoin எக்ஸ்சேஞ்சுன்னு பெல்டெக்ஸை உலகத்தில் இருக்க தலைசிறந்த எக்ஸ்சேஞ்சஸில் வாங்க முடியும், விற்க முடியும். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி பெல்டெக்ஸை வாங்குறது, விற்கிறது ரொம்ப எளிமையானது. இதுக்கு ஒரு சாதாரண யூடியூப் நாலேஜே போதுமானது. மூணாவதாக ப்ராஜெக்ட்ஸ். பயன்பாட்டு அடிப்படையில் அந்த காயின் தேர்ச்சி அடையணும். மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது தான் ஒரு கிரிப்டோ முழுமையடையுது. பெல்டெக்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ப்ரைவசின்னு டேக்லைன் வச்சு மக்களின் ப்ரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க. தனிநபர் தகவல்களை சேமிக்காத, திருடாத மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜியில் உருவான பிசாட் மெசஞ்சர், பெல்நெட் விபிஎன் சர்வீஸ், பெல்டெக்ஸ் ப்ரௌசர், ப்ரைவசி ப்ரோட்டோக்கால், எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ரொம்பவுமே தனித்துவமானது, எதிர்காலத்துக்கு ரொம்பவுமே அவசியமானது. எத்தீரியம் காயின் 1.5 லட்சம் ரூபாயிலே இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் எத்தீரியம்ன்றது வெறும் கிரிப்டோ கரன்சி மட்டும் இல்லைங்க, அது ஒரு ப்ராஜெக்ட். அதுபோல தான் பெல்டெக்ஸ் இஸ் நாட் ஓன்லி எ கிரிப்டோ, இட்ஸ் அ ப்ராஜெக்ட். எல்லாத்துக்கும் மேலே ஐவன்பே என்ற நிறுவனம் உலகம் முழுக்க 10 லட்சம் கிரிப்டோ மிஷின்ஸை இன்ஸ்டால் செய்கிற வேலையில் இறங்கியிருக்காங்க. இதன் மூலமாக கிரிப்டோ கரன்சி அன்றாட பயன்பாட்டுக்கு எளிமையாக வந்து சேரும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 20,000 கிரிப்டோ கரன்சிகளில் வெறும் 10 கிரிப்டோ கரன்சிஸ் மட்டும்தான் ஐவன்பே மிஷினில் இப்போதைக்கு சேர்த்துருக்காங்க. அதில் பெல்டெக்ஸும் ஒன்று அப்படின்றது ரொம்பவுமே ஸ்பெஷல். ஸோ பெல்டெக்ஸ் பயன்பாட்டு அடிப்படையிலும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. அடுத்தது, ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு தேவையான முக்கியமான விஷயம் ஸ்ட்ராங் பேக்கப் கம்யூனிட்டி. இதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பெல்டெக்ஸோட சிஸ்டர் கன்சர்னான ஜிசிசிஎப் செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய ரிசர்ச் டீம் மூலமா உலகம் முழுக்க இருக்கிற தலை சிறந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்துகிட்டு வந்து பெல்டெக்ஸை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. காலத்துக்கு தேவையான அப்டேட்டட் பிளான்ஸ் மூலமாக இவங்க தன்னை அழகாக செதுக்கி பெல்டெக்ஸ்க்கு நங்கூர போட்டு நிறுத்தியிருக்காங்க. பெல்டெக்ஸை ப்ராஃபிட்டபிளான காயினாக உருவாக்குனதில் இவங்க பங்கு ரொம்ப பெருசு. வெளியே மார்க்கெட்டில் வாங்குகிற 10,000 பெல்டெக்ஸ் காயினை ஜிசிசிஎப்பில் ஹோல்ட் பண்ணி வைக்கும் பொழுது, அதாவது ஸ்டேக்கிங் கொடுக்கும் பொழுது மாதத்துக்கு 3% ரிவார்ட்ஸ் கிடைக்கும். 60 மாதம் கழித்து கேபிட்டலை முழுமையாக வெளியே எடுத்துக்கலாம். இன்னும் எளிமையாக இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு காயினோட விலை 5 ரூபா. 10,000 காயின் நம்ம ஹோல்ட் பண்ணுறோன்னா இன்றைக்கி நம்மளுடைய முதலீடு 50,000 ரூபாய்.
10,000 காயினுக்கு 3% ரிவார்ட்ஸ் எவ்ரி மந்த் அப்படின்னா மாதம் 300 காயின் நமக்கு கிடைக்கும். 60 மாதத்துக்கு மாதம் 300 காயின் கணக்கு போட்டால் 5 வருஷத்தில் 18,000 காயின் நமக்கு ரிட்டர்ன்ஸாக மட்டுமே வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் 60 மாதம் கழித்து நம்மளோட கேபிட்டல் 10,000 காயினை முழுமையாக வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ மொத்தம் 28,000 காயின் நமக்கு கைக்கு வந்து சேர்ந்துருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 5 வருஷத்துக்கு முழுமையாக நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 3% வர மாதம் வர ரிவார்ட்ஸ் எடுத்து நம்ம அந்தந்த மாதமே சேமிச்சிக்கலாம், இல்லை செலவு பண்ணிக்கலாம். 3% 300 காயின் நம்ம கணக்கு போட்டால் ₹5 விலை கணக்கிட்டால் மாதம் ₹1,500 வருது. ₹50,000 நம்ம பண்ண முதலீடுக்கு மாதம் ₹1,500 வருமானம் வருது. இல்லை 28,000 காயின் அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், ஒரு சொத்தை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா 28,000 காயின் ₹5 ரேட்டுக்கு போச்சுன்னா கூட 60 மாதம் கழிச்சு ₹1,40,000 நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய முதலீடு ₹50,000னா ₹90,000 ப்ராஃபிட். பழைய விலை ஒரு வேளை ₹10 போச்சுன்னா கூட 28,000 காயின் கணக்கு போட்டால் ₹2,80,000 வருது. லாபம் மட்டும் ₹2,30,000 5 வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். இல்லை ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹிட் ஆகுது, டாப் 100 ரேங்க்கில் அது வருது, இன்றைக்கி 147வது ரேங்க்கில் இருக்குது, டாப் 100 ரேங்க்கில் வருது, நல்ல விலைக்கு போகுதுன்னா அது எந்த லெவலுக்கு போகும், இது எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குன்றது அந்த கணக்கை உங்கள்கிட்டே விட்டுறேன். இல்லை ஒரு வேளை லாபம்லாம் ஒரு ஓகே, சேஃபாக இருக்கணும்ல, நான் ஒரு வேளை வாங்கின விலை கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னு கணக்கு போட்டால் கூட 28,000 காயின் கணக்கு போட்டு ₹2.50 விலையில் கணக்கு போட்டால் ₹70,000 வருது. நம்ம போட்ட முதலீடு ₹50,000னா ₹70,000 கிடைக்கும்போது குறைஞ்சபட்ச லாபமே ₹20,000. அப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா முதலுக்கு மோசம் இல்லை. இந்த கணக்கு புரிஞ்சுதுன்னா பெல்டெக்ஸை தாராளமாக வாங்கலாம். GCCF 2018 இன்னைக்கு வரைக்கும், அதாவது 2023 வரைக்கும் ரிட்டர்ன்ஸை சரியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதற்கு காரணம் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். பெல்டெக்ஸ் அதோட டோட்டல் சப்ளையான 9.9 பில்லியன் காயின்லேருந்து மார்க்கெட்டிங் போனஸ்க்குன்னு எடுத்து வச்ச காயினை தான் GCCF மூலிமா கொடுக்கறதுனால காயினை கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் வராது, தாராளமாக கொடுக்க முடியும். இதை அழுத்தமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா GCCF பெல்டெக்ஸ் காயினை ரிட்டர்ன் கரெக்டாக கொடுத்து தான் ஆகணும். காரணம், சொந்த வீட்டில் யாரும் திருட மாட்டாங்க, திருடவும் முடியாது. GCCF ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு வெறும் 5 வருஷம் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, ஃபேக்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே GCCF மூலிமா பெல்டெக்ஸ் காயினை நம்ம ரெஃபர் செஞ்சால் இன்சென்டிவாக நிறைய பெல்டெக்ஸ் காயின்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்து தான் சில பேர் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு இது MLM ஸ்கேம்னு புரியாமல் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. MLM அப்படின்னா ப்ரைஸில் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்காது. மிடில் மேல் மூலியமாக தான் அந்த பெல்டெக்ஸையோ இல்லை மற்ற ப்ராடக்ட்டையோ வாங்க முடியும். கட்டாயம் இதுக்கு ஆள் சேர்த்து விடணும். இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பெல்டெக்ஸில் கிடையவே கிடையாது, GCCFலையும் கிடையாது. இதை அழுத்தமாக சொல்லிக்கலாம். இந்த மாதிரி புரியாமல் பேசுகிறவங்கள பார்க்கும்போது சின்ன ஸ்மைலோட சிரிச்சிட்டு கடந்து போக தான் தோணும். இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கிற பெல்டெக்ஸ் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. ப்ரைஸை பற்றி கேட்கும்போது ப்ரைஸ் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்லேயே மெயின்டைன் ஆகுது, பிட்காயினோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, ஆனால் அதோட விலை என்ன இதோட விலை என்னன்னு சில பேர் புரியாமல் பேசுறது பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குங்க. ஏன்னா சுப்மன் கில் இன்றைக்கி நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது சச்சினோட ரெக்கார்டு ஏன் பிரேக் பண்ணலன்னு கேட்டால் அது எப்படி அபத்தமோ அதே மாதிரி தான் இதுவுங்க. பெல்டெக்ஸ் அடுத்ததாக எந்த இடத்துக்கு போக போகுதுன்னு உங்களோட சேர்த்து நானும் ஆவலாக கவனிச்சிட்ருக்கேன். இந்த டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பெல்டெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.